ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களை வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நிறைய இந்த எழுப்புதல் ஜபம் வந்தாங்கன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு. முழு இரவு ஜபம், எழுப்புதல் ஜபம். நான் கேட்கிறேன், ஆதி அப்போஸ்தலர்கள் ஜபிச்சாங்க இல்லைன்னு நான் சொல்லல. அட் த சேம் டைம் தே லேர்ன் டு வேர்ட் ஆஃப் காட். பைபிள் நாலேஜ், தேவனை குறித்து அறிகிற அறிவுல பெருகுனாங்க. இப்போ உள்ள ஊழியர்கள், இப்போ உள்ள ஊழியங்கள் இதை சொல்லி கொடுக்குதா அப்படின்றதா கொஸ்டின் மார்க். நிறைய ப்ரேயர்ஸ் நடக்குது. கேட்டா ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும், குடிக்கிறவங்க திருந்தணும், கொலை நடக்கக்கூடாது, கற்பழிப்பு நடக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதுக்கு ஜபிக்கிறோம், அதுக்கு ஜபிக்கிறோம், நடிகெல்லாம் மாறணும், ஜப குறிப்பெல்லாம் வச்சு ஜபிக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த யூஸ்? நீங்க ஜபிக்கிறத கிரியையில காட்டணும்ல. சுவிசேஷம் சொன்னாண்டவரே, அப்படி பண்ண இப்படி பண்ணாண்டவரே, சரிப்பா ஜபிங்கப்பா. ஆனா ஒரு அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங் இருக்குதா? ஒரு முஸ்லிம்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுகிறதா? ஒரு இந்துஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொடுக்கப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஜப கூட்டத்துல சத்தியத்தின்படி தேவன் யாருன்றத சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு சுவிசேஷம் அப்படின்றது பேசுறது. என்ன பேசுறது? இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான தெய்வம், அவர் தாங்க உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்குறாரு. செத்தா பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, பரலோகம். அந்த நித்திய வாழ்க்கை அவர் தாங்க தர்றாரு. அவர் ஏத்துக்கிறதெல்லாம் அந்த நித்திய வாழ்க்கை இருக்குது. இதுதான் சுவிசேஷம். பாவத்தை வச்சுட்டு நம்மளால நித்திய வாழ்க்கை சுதந்திரிக்க முடியாதுங்க. பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க பரிகாரத்தை தேடி போகாதீங்க, பரிகாரியை தேடி வாங்க. அவர் தான் உண்மையான கடவுள். காஸ்பலே ஜீசஸ் தான். அப்போ அந்த ஜீசஸ்க்கு விரோதமா நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய சாத்தான் என்னன்னா நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறான். ஜெகோவா விட்னஸ் வச்சிருக்கிறான். ஈவன் நிறைய முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கேட்கிற கேள்விகளை பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல ஒரு கேள்வி, ஒரு புற மதத்தர் ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேட்டாரு, 3 ஆணையை பிடிங்கி போடாதவெல்லாம் கடவுளா? இந்த இயேசு கிறிஸ்துவே தன்னைத்தானே காப்பாத்திக்கல, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லி கேள்வி கேட்டார். இதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எங்க பதில் இருக்குது? இதை இந்த எழுப்புதல் ஜபம் நடத்த ஊழியக்காரர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? they don't even teach nothing. they just wasting their time on praying. பிரேயர் பண்றேன், ஊழியம் பண்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுல நல்லா அப்படியே ஆராதிக்கிற மாதிரி ஒரு பாடல்கள், அப்படியே வர்ஷிப்ல அப்படியே மியூசிக்லாம் இது பண்ணி ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி ஜனங்களை அள வச்சு அந்த ஒரு வர்ஷிப்லயே அப்படியே போறாங்க. அதெல்லாம் மியூசிக்ல அந்த கோரஸ் பீட்டை போட்டு அந்த செட்டிங் பண்ணி மிக்சிங் பண்ணி, இது யாருங்க கேட்டா? ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படி செய்யவே இல்லையே. they learned what is gospel, they learned who is God was. கர்த்தர் யாருன்னு சொல்லி கத்துக்கிட்டு அதை பேசினாங்க. அதுதாங்க காஸ்பல். சும்மா எழுப்புதல் ஜபம் தேசத்து சந்திங்கன்னு சொல்லி கரெக்டான ப்ராப்பர் ட்ரைனிங்கே இல்லாம ஜனங்களை உட்கார வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறதா இந்த எழுப்புதல் ஜபமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதை மூத்த ஊழியக்காரங்க நிறைய பேர் அங்கீகரிக்கிறாங்க. அந்த ஊழியத்துல, அந்த மீட்டிங்ல சில பேரை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டாங்க அப்படின்னா அதை பெருசா நினைக்கிறாங்க. சும்மா பேர் விட்டு சொல்லாங்க. ரீசெண்டா கார்த்திக் கமாலியல் அண்ணன், அவர் நிறைய எழுப்புதல் மீட்டிங்ல பேசுறதெல்லாம் என்னங்க, ஃபுல்லா ஜனங்களை திட்டுவார். நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, தூங்குறீங்க, நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கிறீங்க, பாவம் வச்சிருக்கிறீங்க, உங்களை வச்சு எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஸ்காட்லாந்துல அவரை கர்த்தர் தேவ மனிதரை எழுப்பினாரு, அவர் இப்படி ஜபிச்சாரு, அப்படி ஜபிச்சாருன்னு சொல்லி சில எக்ஸாம்பிளை கொண்டு அந்த மாதிரி நீங்க இல்லையே, நீங்க இப்படி இருக்கணுமே, கண்ணீர் வடிக்கணுமே, தேசத்திற்காக நிற்கிறத யாரையும் நான் பார்க்கலையே, இப்படி இமோஷனலா பேசிட்டு கொஞ்சம் உற்சாகமா பேசிட்டு போயிடுவாங்க. ஜனங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். சட்டியில என்ன இருக்குது? ஏன்னா உங்களுக்கே நிறைய காரியங்கள் தெரியாது, சத்தியங்கள் தெரியாது, உபதேசங்கள் தெரியாது. உபதேசம் தெரியாதனாலதான், சத்தியம் தெரியாதனாலதான், யார் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது சொல்லி கொடுக்க முடியாதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் லாவிஷா அப்படியே பேசிட்டு போயிடுறீங்க. இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. There is no beneficial in body of Christ by conducting revival prayers. Even NLG சர்ச்ல கூட நிறைய ரிவைவல் பிரேயர் நடக்கிறத பாக்குறேன். வாட் இஸ் த யூஸ்ங்க? என்னங்க சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு மீடியா இருக்குது, அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அத்தனை பேர் பாக்குறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் இருக்கிறது பாக்குறோம். போட்டா நல்லா ரீச் ஆகுது. அதுல சில ஊழியக்காரங்களை கொண்டு தோத்துறோம், இப்படி தோத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களை உட்கார வச்சு திட்டிட்டு அவங்களை எஜுகேஷன் பண்ணாம வீணடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். ஜெபிக்கிறத தப்பு சொல்லுங்க. பவுல் ஜெபிச்சிருக்கிறாரு. கொலோசியர்ல
தேவனை அறிகிற அறிவுல பெருகணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரம் 9:10 ஜெபிக்கிறாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள், இடம் அசைந்தது, தேவன் யாருன்றதை கத்துக்கிட்டாங்க, வைராக்கியமா பிரசங்கிக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம பாக்குறோம். இந்த ஜனங்களுக்கு உபதேசங்களையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங், ஒரு வேற்று மதத்தர் புற மதஸ்தர்கள் சில காரியங்களை கேட்கறாங்கன்னா அவங்கள நான் சாந்தத்தோட பதில் சொல்ற எஜுகேஷன் நாலேஜும் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா சிம்பிளி பை வேஸ்டிங் டைம் ஆன் ரிவைவல் பிரேயர்ஸ். வாட் இஸ் த யூஸ்? இவர்களால 10 பைசா கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. தெளிவா ஒருத்த பேசுறானா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறீங்களா ரிவைவல் பிரேயர்ஸ்ல? அதுதாங்க ரிவைவல். இப்ப இதுல எங்க கொஸ்டின் மார்க் வருதுன்னா, மனம் திரும்பி சபையில சேர்க்கப்படுறாங்க. அந்த சபையில எஜுகேஷன் கொடுத்து நாலேஜ் கொடுத்து அவங்க சுவிசேஷன் சொல்ல அனுப்பணும். இந்த போதவர்கள் எல்லாம் விசுவாசிகள் எப்படி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, கொத்தடிமையா, கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லி 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 தசமபாகம் கொடுத்த ஆசீர்வாதம் மிஷினரிக்கு நாங்க சபை கட்டுறோம். இவங்க சபை விசுவாசிகள் மிஷினரி அனுப்ப மாட்டாங்க. மற்றவங்களை என்னன்னா இந்த மிஷினரிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், அங்க சர்ச்சு கட்டுறோம், இது கட்டுறோம், சபையை எக்ஸ்பேண்ட் பண்றோம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும். இப்படி சொல்லி சொல்லியே ஜனங்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனங்க இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ்க்கு போற ஜனங்க மனம் திரும்பணும். நாங்க போய் என்ன கத்துக்கிறேன் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வர்ஷிப் ஆம்பியன்ஸ், அந்த செட்டிங், அந்த மிக்சிங்லாம் இருக்கும்ல, வாவ் தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருவாங்க. முட்டாள் ஜனங்க. ஐயா அந்த ஊழியக்காரன் நல்லா நகைச்சுவா பேசினார்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசினார்ல, இவங்க போதிச்சுட்டு இருக்கலாம் கிரியையை போதிச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர கிருபியை போதித்து சத்தியத்தின்படி வழி நடத்தாம ட்ரைனிங் கொடுக்காம அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபை சர்வீஸும் என்னன்னா பைபிள் டீச்சிங்கா மாறணும். ப்ரீச்சிங் என்னன்னா ப்ரீச்சிங் வேற, டீச்சிங் வேற. அப்ப சபையில கொண்டு இன்னும் குழந்தைக்கு கொடுக்குற இந்த ஃபுட்டே கொடுத்துட்டு இருந்தா வாட் இஸ் த யூஸ்? இதை கூட ஜான் ஜபராஜ் ஐயா கலாய்ச்சிருப்பார். உனக்கு சத்தியம் டிவி தவிர ஒன்றும் தெரியாது. அவரெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஊழியக்காரங்க தரம் தாழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு மீட்டிங்ல ஜான் ஜபராஜ் என்ன, தேசத்தை கொடுங்க ஆண்டவரை, அப்படி பண்ணுங்க ஆண்டவர், இப்படி செய்யும் ஆண்டவரை, இந்த கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேவலமா மூத்த ஊழியர்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அவருக்கே தெரியுது இது இவங்க பண்றது துபாகூரான ஒரு வேலை அப்படின்ட்டு. அவரே எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறாரு. அவரை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவர் கள்ள ஊழியர்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் கமெண்ட்ல நீங்க கேட்கறேன், இவங்க 2 பேரை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் டெய்லியும் காஸ்பிள் பேசுறேன், டெய்லியும் சந்திக்கிற நபர்களுக்கு வசனத்தின்படி காஸ்பிள் சொல்றேன், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவு நான் ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஊழிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடைசி வரைக்கும் சத்தியத்தை பேசிட்டே இருக்கணும். அது எப்படியாவது பேசிட்டு இருக்கணும். இப்ப கூட கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸ்ல வீடியோ எடுக்கிறேன். அப்போ ஒரு விஷயம், ஊழியர்கள் மனம் திரும்பணும். இந்த எழுப்புதல் ஜெபம் நடத்தி ஜனங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை மூத்த ஊழியக்காரங்களும் கொண்டு போய் சேருங்க. நடத்த மோகன் ஐயாக்கும் மோகன்ஜி லாசரஸ் ஐயாக்கும் இந்த ரிவைவல்ன்ற நடத்துற எல்லா ஊழியர்களும் கொண்டு போய் சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். இந்த சினிமாவில் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டர் டைரக்டர் அவங்க கூட படம் பண்ண முடியாது. சரிங்களா? செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்ப அதே போலதான் கிறிஸ்டியன் சரௌண்டிங்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. சத்தியத்தை ஒருத்தர் பேசிட்டு அவங்களுக்கு மினிஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுங்க. சத்தியத்தை ஒருத்தர் தைரியமா பேசிட்டோம் அப்படின்னா ஊழியர் கதைகள் அடைக்கப்பட்டுரும். ஊழியத்து கூட மாட்டாங்க, இவர் ரொம்ப பேசா இருப்பா, ஆச்சு முச்சு கத்துறா இருப்பா, இவரை எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறதை நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள் கூப்பிடணும்னா 10,000 ரூபாய் கத்திர ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உன்னை பெருக செய்வார், ஆராதனை கத்திர மையப்படுறாரு, வல்லமை இறங்குது. இப்படி பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிற பாக்குறோம். ஏன்னா இந்த சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய போயிட்டு இருக்குது. அதே இது கிறிஸ்டியானிட்டியிலும் இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஊழிய வாய்ப்புக்காக. இது கேவலமான ஒரு விஷயம். ஹீரோயின்ஸ் எப்படி ஒரு சான்ஸ்க்காக ஒரு படத்துக்காக படுக்கிறாங்களோ அதை விட ஒரு கேவலமான விஷயம் சத்தியத்துக்கு விலை போகிறது. சத்தியத்தை பேசாம கள்ள ஊழியர்களுக்கு விலை போகிறது ஒரு கேவலமான ஒரு விபச்சாரத்தை விட கேவலமான பாவம். அது நிறைய பேருக்கு தெரியாது.